ஹலோ ஃபோக்ஸ், நம்மக்கிட்ட ஒரு 2 ஃபீட் டேங்க் சும்மாவே கிடந்துச்சு. ஸோ அதனால ஜுவல் ஃபிஷ் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்துட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஏர் பம்ப் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கிட்டேன். நீங்களும் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ட்ரை பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நம்ம மீன் எக்லேயிங் பண்ணுறதுக்காக மண்பானை மூடி வாங்கிக்கிட்டேன். ஜுவல் ஃபிஷ் ஒரு பேர் வாங்கிக்கிட்டேன். நானாக தான் செலக்ட் பண்ணேன், மேல் அண்ட் ஃபீமேல். நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியால் நம்ம 2 ஃபீட் டேங்கை நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறோம். டேங்கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டர்மாகோலை வந்து நம்ம பிளான்ட் டேங்க் பக்கத்துலேயே வச்சுட்டோம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டேங்கே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4 பக்கெட் தண்ணி பிடிச்சிச்சிங்க இந்த 2 ஃபீட் டேங்க்கு. ஸோ இது வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஃபில் பண்ணியும் முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸை நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது பழைய பிராண்டு, நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். இந்த ஸ்பாஞ்சு லாங் லைஃபும் வரும், நல்லா அழுக்கையும் அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்த மண் தட்டை நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பழைய டேங்க்லேருந்து எடுத்த ட்ரிஃப்ட் வுட்டையும் மேலே அப்படி செட் பண்ணிடுறோம். ஜுவல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிளாக் வாட்டர்லேயும் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம கோவா லீஃப் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில். வாங்கிட்டு வந்த ஜுவல் ஃபிஷ்ஷை டெம்பரேச்சருக்காக மேலே தண்ணியில் வைக்கிறோம். நான் டெம்பரேச்சர் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டால் நம்ம மீனை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். நம்ம நெட்டில் உள்ள மீனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்கில் உடனே ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம டேங்க்கில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் அங்கேயும் எங்கேயும் பயத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் சென்று வந்து பார்த்தேன், செட் ஆகிடுச்சு. மனசில் இருந்தது ஒரே விஷயம் தாங்க, இந்த ரெண்டுமே பேர் ஆகி எக் லேயிங் பண்ணணும்னு தான் மனசில் இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பேர் நிறையா ப்ரைஸ் கொடுக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம ப்ரீடிங்காக பண்ண செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.